ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, பொட்டேட்டோஸ் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் ட்ரை பண்ண போகிறோம். அந்த ரெசிபி பேருன்னு பார்த்தோம்னா பொட்டேட்டோ பாம்ஸ். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோவை கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு பாத்திரத்தில் நான் பொட்டேட்டோஸ் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கிறேன். இதில் தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் குக்கரில் வேணும்னாலும் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் ஒரு வடை சட்டியில் போட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். நெக்ஸ்ட் நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது பேக் ஆகிறதுக்கு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா வெந்துக்குச்சு. இந்த தண்ணியை டிஸ்போஸ் பண்ணிவிட்டு தோல் எல்லாம் உரித்து எடுத்துக்கலாம். தோல் எல்லாம் உரித்து எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கேரட்டு துருவரத்தில் நம்ம துருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கேரட் துருவல் வச்சு துருவி எடுத்துக்கலாம். பொட்டேட்டோ பாம் செய்ய தேவையான பொருள்லாம் பார்த்துக்கலாமா ஃப்ரெண்ட்ஸ். தூள் உப்பு. பொட்டேட்டோ பாம் செய்ய தேவையான பொருள்லாம் பார்த்துக்கலாமா ஃப்ரெண்ட்ஸ். தூள் உப்பு, மிளகுத்தூள், தனி மிளகாய் தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தேவையான அளவு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக தேவையான பொருள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு நான் ஆட் பண்ணிக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பெப்பர் ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் காரத்துக்கு தேவையான அளவு 1 ஸ்பூன் நான் ஆட் பண்ணுறேன். கடைசியாக ஃபைனலாக கொத்தமல்லி தழை. லைட்டாக கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இது இப்போ உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இது பெரிய பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பாலாட்டம் உருட்டி எடுத்தாச்சு. இப்போ அடுத்ததாக அது சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். லைட்டாக கையில் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு இது குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். பிறகு இது மாதிரி எல்லாத்தையும் குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கலாம், பற்ற வச்சுக்கலாம். இதில் கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் நல்லா சூடாகிக்கிச்சு. இப்போ நம்ம ஊட்டி வச்சுக்கிற பால்ஸ் இதில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்துக்குச்சுன்னு எடுத்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக, உள்ளே சாஃப்டாக இருக்கும், மேலே கிறிஸ்பியாக இருக்கும். இங்கே பாருங்கள். இது நம்ம குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க, நம்ம பையன் இப்போ தான் ஸ்கூல் விட்டு பையன் வந்துருக்குறான், அவன்கிட்ட கொடுக்கலாம். எப்படி இருக்குதுன்னு சொல்கிறான்னு பார்க்கலாம். சாமி, இங்கே அம்மா உனக்கு ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சுருக்கிறேன் பாரு, எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு. சாப்பிட்டு சாமி. சூடாக இருக்குதா? பிச்சு தட்டுமா? பிச்சு போட்டு சாப்பிட்டு பாருங்க. எப்படி சாமி இருக்குது? சாப்பிடுங்க. சூப்பராக இருக்குதா? சரிப்பா.
வீடியோ எடுத்து முடிக்காங்காட்டி பாதி ஒன்றையே காணும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வேறு பாருங்க ஒன்று எடுத்து ஆட்டியை போட்டு போயிட்டாங்க. நீங்களும் இது மாதிரி வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.